நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக புதுமையாக இருக்கும். உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் தைரியமாக பயன்படுத்தலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது நீங்கள் யாருக்காவது ஃபோட்டோவோ வீடியோவோ ஷேர் பண்ணுறதா இருந்தால் அதே குவாலிட்டியில் நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதோட பிக்சல் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். பட் வாட்ஸ்அப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் எந்த வகையான ஃபோட்டோ வீடியோ அனுப்புனாலும் நாங்கள் ஹெச்டி குவாலிட்டியில் அந்த ஃபோட்டோவை வீடியோவை நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஸோ சொன்ன மாதிரியே அவங்களும் அந்த செட்டப்பை அறிமுகப்படுத்திட்டாங்க. நீங்களும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் இன்னொரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது நீங்க டாக்குமெண்ட்ல இருந்து, அதாவது உங்க போனோட கேலரியில நிறைய போட்டோலாம் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதை நீங்க டாக்குமெண்ட் வழியா அந்த ஃபைலை நீங்க எடுத்து மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது போட்டோவோ வீடியோவை ஒரிஜினல் குவாலிட்டியா நீங்க ஷேர் பண்ணணும்னா அதுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டப்பை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்டு போனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. இப்போ வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கான்டாக்டை ஓபன் பண்ணுவோம். வழக்கமா ஒரு போட்டோவோ வீடியோவோ நம்ம ஒருத்தருக்கு அனுப்பணும்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னா, ஒன்று போனோட கேமராவை பயன்படுத்துவோம், இல்லைனா போனோட கேலரியில இருந்து நம்ம அந்த போட்டோ வீடியோவை எடுத்து நம்ம சென்ட் பண்ணுவோம். அப்படி சென்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபைல் ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் சமீபத்தில் வாட்ஸ்அப் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு ஒரு புதிய செட்டிங் அறிமுகப்படுத்தினாங்க. ஹெச்டி அப்படிங்கிற ஒரு பட்டனை கொடுத்து அதை நீங்க டச் பண்றது மூலியமா அந்த போட்டோ வீடியோ உங்களுக்கு ஹை குவாலிட்டியா மாறும், நீங்க சென்ட் பண்ணலாம். பட் சமீபத்தில் வாட்ஸ்அப் ஒரு புதிய செட்டப், அந்த செட்டப் என்னங்கிறது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளிப் இருக்கா, அந்த கிளிப்பை நீங்க தட்டுங்க. தட்டின உடனே நீங்க ஒன்னு கேமரா இல்ல கேலரி இந்த மாதிரி தானே நீங்க பயன்படுத்திருப்பீங்க போட்டோ வீடியோ அனுப்புறதுக்கு. அதுக்கு பதிலாக டாக்குமெண்ட்டை நீங்க பயன்படுத்தி போட்டோ வீடியோ அனுப்பிருக்கீங்களா? அனுப்பியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்திருப்பீங்க. அனுப்பலன்னா கண்டிப்பா இதை பாருங்க, டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்டை நம்ம டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பாருங்க, சூஸ் ஃப்ரம் கேலரி, செலக்ட் ஒரிஜினல் குவாலிட்டி போட்டோஸ் ஆர் வீடியோஸ். அதாவது உங்க போனோட கேலரியில் இருக்கக்கூடிய அந்த போட்டோ வீடியோ ஒரிஜினல் குவாலிட்டி, அதுல என்ன குவாலிட்டி இருக்கோ அதே குவாலிட்டியை நீங்க செலக்ட் பண்ணி யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். இப்போ நான் என்ன பண்றேன், டச் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு போட்டோவை எடுத்துக்கிறேன். போட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே குவாலிட்டியில நான் சென்ட் பண்றேன். டாக்குமெண்டா நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ அவர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதே குவாலிட்டியில் இருக்கும். வேணும்னா நீங்களும் இதை தட்டி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி தட்டுறது மூலியமா உங்க போன்ல ஏதாவது ஒரு ஆப் இருக்கும் இதை சப்போர்ட் பண்ற மாதிரி. டாப் ரைட்ல 3 டாட், கீழே பாருங்க இந்த பிக்சல் ரேட் பாருங்க. பிக்சல் ரேட் பாத்தீங்களா, அதே குவாலிட்டியில உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க அனுப்பலாம். டாக்குமெண்ட் வழியா கூட போட்டோ வீடியோவை ஒரிஜினல் குவாலிட்டியில அனுப்ப முடியும். நீங்க உங்க ஆண்ட்ராய்டு போன்ல கூகுள் மேப்ஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஸோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா கூகுள் சப்தம் இல்லாம ஒரு புதிய செட்டிங், சின்ன செட்டிங் தான் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கூகுள் மேப்ஸ்ல விசிட் பண்ணும்போது ஒரு சில ரெஸ்டாரண்டோ இல்ல ஏதோ ஒரு இடம், அந்த இடத்த வந்து நீங்க உங்களுடைய கூகுள் மேப்ஸ்ல சேவ் பண்ணி வைக்கிறீங்க. அப்படி நீங்க சேவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா அதுல அந்த லோகோலாம் கொடுத்திருப்பாங்க. அந்த லோகோ வச்சு தான் அது ஆட்டோமேட்டிக்கலி அது சேவ் ஆகும். அதுக்கு பதிலா நீங்க கூகுள் மேப்ஸ்ல இமோஜியை வச்சு சேவ் பண்ணலாங்க. உங்களுக்கு பிடிச்சமான இமோஜியை வச்சு நீங்க சேவ் பண்ண முடியும். அதை நீங்க பப்ளிக்காவும் வச்சுக்கலாம், பிரைவேட்டாவும் வச்சுக்கலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்துறேன், தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, நீங்க கூகுள் மேப்ஸ் அதிகமாக பயன்படுத்துவீங்களா? அப்படின்னா கண்டிப்பா நிறைய புது விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதோட சேர்த்து இந்த புதிய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கூகுள் மேப்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இந்த மாதிரி லோகோவோட நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உள்ள அந்த மேப் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஹோட்டலை டிஸ்பிளே பண்ணும், ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சினிமா தியேட்டர் PSS மல்டிப்ளெக்ஸ். ஸோ அதில் நான் என்ன பண்றேன், தட்டும் போது அதோட டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு காட்டிடுது இந்த கூகுள் மேப்ஸ். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ், ஸ்டார்ட், கால், அதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் தட்டின உடனே இப்போ வந்து நான் ஃபேவரட் டிராவல் பிளான், வாண்ட் டு கோ, ஸ்டார்ட் பிளேஸ், இந்த மாதிரி என்னுடைய கூகுள் மேப்ஸ்ல இருக்கு. உங்களுடைய கூகுள் மேப்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் அதில் சேவ் பண்ணாம நியூ லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சூஸ் ஐகான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நான் தட்டினோட பாருங்க. ஸோ எக்கச்சக்கமான இமோஜி இருக்கு. ஸோ அந்த தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு இமோஜியை செட் பண்ணலாமா? செட் பண்ணலாமே. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிரைவேட் லிஸ்ட் இருக்கு
பாத்தீங்களா, இதுல ஏதாவது ஒரு நேமை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கூகுள் மேப்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இது பண்றேன், எக்ஸாம்பிள். ஸோ எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து உங்களுக்கு பிரைவேட்டா இருக்கணுமா இல்ல பப்ளிக்கா இருக்கணுமா அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், பிரைவேட்டாவே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். கிரியேட். இப்போ கிரியேட் கொடுத்த உடனே பாருங்க, அந்த மேப்ல பாருங்க, நான் என்ன இமோஜி நான் சூஸ் பண்ணணும் அந்த இமோஜி அந்த மேப்ல டிஸ்ப்ளே ஆகுது. அதாவது இத நான் என்னுடைய கூகுள் மேப்ஸ்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்க டாப் ரைட்ல 3 டாட் அதுக்குள்ள போயிட்டு டெலிட் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டச் பண்ணுங்க. சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அந்த பின் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும், அந்த இமோஜி வந்து மறைஞ்சிரும். அதாவது எப்படி சேவ் பண்ணணும், இமோஜியை வச்சு நீங்க சேவ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா அதை நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ செமையா இருக்குல்ல. நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான இமோஜியை வச்சு ஒரு பிளேஸை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கவே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் எதுலனா, நீங்க அதிகமா கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் மறைவாகவும் வெளிப்படையாகவும் அதுல நீங்க பார்க்க முடியும். பயன்படுத்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த வரிசையில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல நிறைய விஷயங்கள் நீங்க சர்ச் பண்றீங்க வச்சுக்கோங்க, அதோட அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த விளம்பரங்கள்லாம் நீங்க பார்க்க முடியுது. அதை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றது, இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடாதீங்க. கண்டிப்பா கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல நிறைய புது புது விஷயங்களை சேஞ்சஸும் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த விளம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய பிரைவசி சம்பந்தப்பட்டது, அதனால கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க, நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல கூகுளோட குரோம் ப்ரௌசரை அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நீங்க சர்ச் பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவையான இன்ஃபோலாம் நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணும்போது ஒரு ஹிஸ்டரியா வந்து உங்க கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல சேவ் ஆயிருக்கும். அதை என்ன பண்றாங்கன்னா கூகுள் விளம்பரமா பயன்படுத்துறாங்க. சரி, இது வந்து பர்சனலைஸ்ட் ஆட் அப்படிம்பாங்க. சரிங்களா, இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் கொடுத்திருக்காங்க. வேணுங்கிறவங்க அங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம். அதை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். டாப் ரைட்ல 3 டாட். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு பழசா தெரியலாம், ஆனா அதோட செட்டிங் இருக்குல்ல, அது உங்களுக்கு கண்டிப்பா புதுசா இருக்கும். டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட் பிரைவசி. இதிலே போட்டுருக்காங்க கஸ்டமைஸ் த இன்ஃபோ யூஸ்ட் பை சைட்ஸ் டு ஷோ யூ ஆட்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட் டாபிக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட் டாபிக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க சர்ச் பேஸ்ட்ல தான் வந்து இந்த விளம்பரங்கள்லாம் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இது எல்லாமே பர்சனலைஸ்டு ஆட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். வேணுங்கிறவங்க இதை நீங்க ஆன் பண்ணிக்கங்க, வேண்டானுங்கிறவங்க இதை ஆஃப் பண்ணிக்கங்க. சரிங்களா, நீங்க எதுவுமே பண்ணலனா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா யூ கேன் பிளாக் டாபிக்ஸ் யூ டோன்ட் வாண்ட் ஷேர்ட் வித் சைட்ஸ். சைட்ஸ்க்கு நீங்க வந்து உங்களுடைய இன்ஃபோ நீங்க ஷேர் பண்ண விரும்பலையா, குரோம் ஆல்சோ ஆட்டோ டெலிட்ஸ் யுவர் டாபிக்ஸ் ஓல்டர் தென் 4 வீக். 4 வாரம் ஆயிடுச்சுனால ஆட்டோமேட்டிக்கலி கூகுளோட குரோம் ப்ரௌசரே அந்த டாபிக் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவாங்களாம். சரிங்களா, ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க பண்ணிக்கங்க. பட் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணுமா அப்படிங்கறத நீங்க யோசனை பண்ணி பார்த்துக்கங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த 3 முத்தான விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க மட்டும் பலன் பெறாதீங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா ஆல் லைக் பண்ணுங்க.